நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. சுக்கிரன் என்னென்ன யோகத்தை தரும்? தோஷங்கள்னு இருந்தாலும் யோகங்கள்னு ஒன்றும் வச்சிருக்காங்க. கேந்திராதிபதி தோஷம்னு படிச்சிருப்போம். ஆனா அதே கேந்திரங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒரு யோகத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் படிப்பு கம்மியாச்சு எனக்கு தெரிஞ்சவருக்கு. தனுசு லக்னம் 4 சுக்கிரன். அவர் ஒரு 3 இயர்ஸ் பம்பாயில் இருந்தார். எல்லாம் பாருங்க அவ்வளவு குயிக், அது அப்சர்வேஷன். அந்த சுக்கிரன் நினைச்சது அந்த மொழிகளை பூரா கற்றுக்கணும். சுவை, சுக்கிரன்னா சுவைக்கு காரணம். மகிழ்ச்சியா எப்பவும் மகிழ்ச்சியா இருக்குது, எப்பவும் சந்தோஷமா இருக்குது, ஒரு கஷ்டங்களை கூட வெளிக்காட்டிக்கிடாம இருக்குது. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு. சிரமம் எல்லாத்துக்கும் தான் வரும், சரிக்கிட்டு இல்லை. சுகமே சொல்ல அண்ணாச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்ணாச்சி, கிரகங்கள் தரும் யோகங்கள், அருமையான தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. அதுல சுக்கிரன் என்னென்ன யோகத்தை தரும் அண்ணாச்சி? பாருங்க, இப்ப குஜாதி ஐவர்கள் அப்படின்னு செவ்வாய், புதன், குரு, சனி அப்படின்னு நம்ம சுக்கிரன் வரைக்கும் என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டு இந்த ஐவர்களுக்கு பார்க்கறோம். ஆமா, இதுல சூரியனை விட்டோம், சந்திரனை விட்டோம், ராகு விட்டோம், கேது விட்டோம். ஆமா, அதை நாளை விட்டுட்டு இந்த 5 பேர் தான். ஆமா, இவங்களுக்கு தான் அதை சொல்லப்பட்டிருக்கு. சூப்பர். ஆமா, இது பஞ்சமகா புருஷ யோகம்னு ஆசிரியர் சொல்லுவாரு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகங்கள் கேந்திரங்கள்ல பலன் தர்றது. பாருங்க, கேந்திரங்கள்ல பலன் தர்றதுக்குன்னு ஒரு யோகம், திரிகோணங்கள்ல பலம் தர்றதுக்குன்னு யோகம், உபஜயத்துல ஒரு பலம்னு யோகம். எல்லா வகையிலையும் தோஷங்கள்னு இருந்தாலும் யோகங்கள்னு ஒன்றும் வச்சிருக்காங்க. கேந்திராதிபதி தோஷம்னு படிச்சிருப்போம். ஆனா அதே கேந்திரங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒரு யோகத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன, ஒருவர் வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு புகழ் அந்தஸ்தை ஒரு துறையில் அடைகிறாரு, அரசு துறையில அவர் புகழ் மிக்கவராக இருக்காரா, தனியார் துறையில் புகழ் மிக்கவராக இருக்காரா, அல்லது தொழில்துறையில் புகழ் மிக்கவராக இருக்காரா, அவர் சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை இருக்கா, அப்போ அந்த ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. அதில் இந்த கேந்திரங்கள், கேந்திரம்னா என்னென்னா 1, 4, 7, 10, இது கேந்திரஸ்தானம். அந்த கேந்திரங்களில் இந்த சுக்கிரன் அங்கே அமர்ந்து பலமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்குன்னா அது இந்த யோகத்துக்கு ஒத்து வராது. அந்த சுக்கிரன் வந்து அங்கே நல்லா இருக்கும். சரி, அப்போ அது எந்தெந்த இதுக்கெல்லாம் வருங்க ஐயா? கடகலக்கணத்துக்கு 4 சுக்கிரன், துலாத்துல சுக்கிரன், துலாம் வீட்டில் சுக்கிரன். இது 1, 2, 3, 4 சுக்கிரன். சரி, ஒரு பாதகாதிபதி அப்படிம்பாங்க. பாதகாதிபதி இந்த லக்கணத்துக்கு அது பாதகம்ங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கும், அது வேற. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு ஜெயம்னு ஒன்று இருக்கு, வெற்றின்னு ஒன்று இருக்கு. அதுதான் இங்க யோகத்துல பேசப்படுறது. நீங்க எப்பயுமே அதான் நினைச்சு சொல்றீங்க, ஒரு வாட்டி தான், அதுக்கப்புறம் யோகம் விடாது, உங்களை விரட்டி வந்து கொடுத்துட்டு சிரமப்படாத மக்களே கிடையாது. ஆனா அதை கடந்து நம்ம அடுத்த ஒரு உயர்நிலைக்கு வருவோமா, இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இன்னும் அடுத்த லெவலுக்கு போவோமா, இதுதானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது நம்ம ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு உரை. நம்ம பேசுறது அதுதான். ஆமா, உங்களுக்கு புரியாத பேசுறதுக்கு இங்க வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுனா உங்களுக்கும் புரியணும், பார்க்குறவங்களுக்கும் புரியணும், எல்லாருக்குமே. அது ஜோதிடம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டாச்சுன்னா அது புரிதல் வந்துடணும். சரியா? அப்போ கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 சுக்கிரன் அமர்ந்து அவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் இந்த மாளவிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை அந்த ஜாதகர் அடைவார். கேந்திரங்களில் ஒரு பலமான ஒரு யோகத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன யார் பலன்னா, சுக்கிரனுடைய தன்மைகள், சுக்கிரன் வாங்கின ஆதிபத்தியம். இப்போ கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து 11 இருந்தாலும் சரி, அவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அப்போ 11 இருக்கிற போது கேந்திரம் வராது, 4 இருக்கிற போது கேந்திரம் வரும். என்ன சார் 11 பலம்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 1, 4, 7, 10, அப்போ 4 இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கேந்திர பலம் வந்துடும். அப்போ 4, 11 2 ஆதிபத்தியத்துடைய பலனையும் கொடுத்துரும். சுக்கிரன்கிற இந்த லக்ஸரி லைஃப், பொருளாதாரம், அதையும் கொடுத்துரும். மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க, 7 சுக்கிரன், அப்போ 7 கேந்திரம். சார் மாரகாதிபதி வளர்த்துட்டாரே சார், அதுக்குண்டானது வேற, அது நீங்கள் அனுப்பிச்சாகணும். ஆனால் யோக பலன்னு ஒன்று கொடுத்தான் அந்த மேசலக்கு. ஏன்னா இடையில வந்து கேட்பாங்க, மாரகாதிபதியை அவர் வளர்த்துட்டாரே, ஏன்னா சரலக்கணத்துக்கு 2, 7 மாரகாதிபதி ஒரு கணக்கு. மாரகாதிபதி இங்கே அதை குழப்பக்கூடாது. யோகம்னு பார்க்கும்போது இப்படி பார்க்கணும், அவயோகம்னு பார்க்கும்போது அப்படி பார்க்கணும். அப்போ அந்த சுக்கிரன் 7ல் துலாமில் இருந்து லக்கணம் மேசம் ஆயிடுச்சு, அல்லது மேச ராசி ஆயிடுச்சு, மேச ராசி ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு இந்த மாளவி யோகம் உண்டு. அப்போ ரிஷப லக்கணம் லக்கணத்திலே சுக்கிரன், மாளவி யோகம் உண்டு. துலா லக்கணம் லக்கணத்திலே சுக்கிரன், மாளவி யோகம் உண்டு. கடக லக்கணம்
4ல் சுக்கிரன் மாளவிய யோகம் உண்டு. இப்போ சிம்ம லக்னத்துக்கு வராது இல்லைனாச்சு. சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு 10ல் சுக்கிரன் ஓ வந்து 10 ரூபா 1 10. ஓகே ரைட்டு. சிம்ம லக்னத்துக்கு 10ல் சுக்கிரன் அங்கே மாளவிய யோகம் உண்டு. மிதுன நினைச்சு மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ல் வந்து நீச்சமாவார், 7ல் பலம் கிடையாது, ஆனால் 10ல் உச்சம், அது மாளவி. மிதுனத்துக்கு அப்போ மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும், மிதுனத்துக்கு 10 மீனத்தில் உச்சம், அது ஓகே. ஆனால் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு 10ல் அவர் வீடு சொந்த வீடு, அது ஓகே. கன்னியா லக்னத்துக்கு வந்து 7ல், ம் கன்னியா ராசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஆமா. ராசிக்கும் ரெண்டுமே நீங்கள் ஓகே தான். கன்னியா லக்னத்துக்கு பாருங்க 7ல் மீனத்துல சுக்கிரன் உச்சம். துலாம் முதலே சொல்லிட்டோம். துலாம் முதலே சொல்லிட்டோம், லக்னத்தில் இருந்தால் மட்டும்தான், ம் வேற எங்கேயும் இது கணிச்சியாது வராது. வராது. விருச்சயத்துக்கு 7ல் இருந்தா, ம் அப்போ இங்கே மாளவி யோகம் நிறைய பேருக்கு வருதுன்னு அர்த்தம். விருச்சயத்தில் புதனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னு, ஆனா சுக்கிரன் நிறைய இருக்கு. சுக்கிரன் நிறைய இருக்கு பார்த்தீங்களா, ம் ஒரு சிலது கூட வரும். ஆமா. ம் அப்போ பாருங்க, அப்போ உங்களுக்கு சுக்கிரன் விருச்ச லக்னத்தில் பிறந்தவருக்கு 7ல் சுக்கிரன் இருக்குன்னு இங்கே மாளவி. ம் தனுசுக்கு 4 4ல் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சபலம். உச்சபலம். இந்த பாருங்க நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியாது, ம் ம் புரியுதா? அப்போ உங்களுக்கு மகர லக்னம் வருது. மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க 1 4 ஒர்க் அவுட் ஆகாது, 10ல் வரும். 10ல் வரும். ம் மகர லக்னத்துக்கு 10 10ஆம் துலாம்ல வரும். துலாமில் வரும். ம் கரெக்டா? கும்ப லக்னத்துக்கு 4ல் வந்துடும். ம் ஆமா ரிஷபம். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு எடுத்து லக்னம் லக்னத்துல சுக்கிரன் இருந்தா உச்சபலம். உச்சபலம். ம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் இருக்குது. இந்த லக்னத்துக்கு பதில் ராசி இருந்தாலும் பெரும்பாலும் வேலை செய்யுது. லக்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க, ராசிக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாளவிய யோகத்தை அடைஞ்சே தீர்றாங்க. ம் அவங்க சின்ன வயசில் அடைகிறாங்களா பெரிய வயசில் அடைகிறாங்களாங்கிறத அவங்க பிராப்தம் பிராப்தம் ஆனால் உண்டு. ஒரு ஆளுக்கு சீக்கிரமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு லேட்டாக இருக்கும், ஒரு ஆளுக்கு போராடி கிடைக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமே தவிர இல்லாமல் இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது? புரியுது. கூட கிரகங்கள் இருந்துச்சுனாலும் இது உண்டு, கொஞ்சம் முன்பின் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது தனிச்சிருக்கிற போது நல்ல பவர். கேட்டாங்கய்யா? புரியுது. அப்போ இவங்களுக்கு நல்லா பாருங்க, அறிவுத்திறன் இருக்கும். இந்த மாளவி யோகம்னா என்னன்னு சொல்ல போறப்ப சொல்ல நம்ம உறவுகளுக்கு. ஆமா, சுக்கிரனாலே அறிவு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க நிறைய பேரை பார்க்கலாம். சார் எப்படி சார் இது, எல்லாருக்குமே எப்படி சார் படிப்பு வரும்? இதே அமைப்பில் படிக்காத ஆளும் இருக்கும், அது குறைவாக இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் பேசி பாருங்க, அண்ணா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லை சார் நான் +2 தான் படிச்சிருக்கேன் பாரு. அந்த ஆற்றல் எரிஞ்சிடும் அவங்களுக்கு, கொட்டிரும். ஒட்டிடும். ஒரு ஆள் படிப்பு கம்மியானாச்சு, எனக்கு தெரிஞ்சவருக்கு தனுசு லக்னம் 4ல் சுக்கிரன், அவர் ஒரு 3 இயர்ஸ் பம்பாயில் இருந்தார். நல்லா பாருங்க, அவ்வளோ குயிக், அது அப்சர்வேஷன். அந்த சுக்கிரன் என்னச்சுது அந்த மொழிகளை பூரா கற்றுக்கிடு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் 4ல் சுக்கிரன் தான், தனுசு தான். அவர் யாருன்னா அந்த லாயர்ஸ்க்குலாம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க பிஎல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, பேஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அந்த கேஸை கொடுத்துட்டு இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் பிஎல்லாம் படிக்கல, ஆனால் அருமையாக பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. அதுலேருந்து பார்த்தீங்களா, அந்த சுக்கிரன் வந்து அந்த அறிவாற்றல். இதே இன்னொரு ஆள் 5 வருஷமா இருந்து அவர் கூட இருந்தவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள லாங்குவேஜ் வந்து இங்கே வந்த ஒரு 4-5 வருஷத்துல அது பாதி தான் வருது. இவர் என்ன சொல்றாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், கடன்னு பேசுறேன். அப்போ அந்த சுக்கிரன் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அதுக்கான அறிவாற்றல் அதுக்கு இருக்கு. அப்சர்வேஷன். படித்தவரும் படிக்காதவருக்கு இருக்கும், அது வேறுபடுத்தி பார்க்க தெரியும். பொருளாதாரத்தில் 100% மேன்மை உண்டு. உறவுல திருமணம் செஞ்சவங்க, விரும்பி திருமணம் செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மாளவி யோகம் இருக்கும். நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் முடித்தேன், இல்லை விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். திருமணத்துக்கு முன்னாடி அறிமுகமானவர்கள் இந்த மாளவி யோகத்துக்கு நிறையா வரும். வாகன யோகம் உண்டு. இந்த டெக்ஸ்டைல் படிக்காங்கல்லனாச்சு, டெக்ஸ்டைல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அதிகம் இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், அழகுபடுத்தக்கூடியதெல்லாம், இன்டீரியர் ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னிக்ஸ், அழகு எதெல்லாம் பியூட்டி பாருங்க, அதுக்கு அந்த காஸ்மெட்டிக் திங்ஸ், இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த நாலேஜ் டக்குன்னு வந்துடும். அதை நோக்கி தான் இழுத்துட்டு போகும். இனிப்பு கரகம் பற்றியலா, இந்த ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஸ்வீட் ஸ்டால் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸ்வீட் ஸ்டாலில் ஹைலைட்டாக போகிறது யார்? சில ஸ்வீட் ஸ்டால் தானே கிங் ஆகுது. இது பேர் சுக்கிரனே லட்சுமி. கோபூஜை பண்ணுறாரு ஒரு ஆள், விடாமல் கோபூஜை பண்ணுறாரு, அவருக்கும் இந்த இது இருக்குது. கோபூஜை பார்க்குறவங்களில் பெரும்பாலும் அதிகமாக கோபூஜை விரும்பி போகிறவங்களுக்கு இருக்குது, கோசாலை வச்சவங்களுக்கு இருக்குது. எப்படி உங்களுக்கு அது அமையுது பாருங்க. எப்படி அந்த ஸ்வீட் ஸ்டாலில் நம்பர் 1 இருப்பாங்களா? ஆமாம். சுவை, சுக்கிரன்னா சுவைக்கு காரகம். மகிழ்ச்சியாக எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது, எப்பவும் சந்தோஷமாக இருக்குது, ஒரு கஷ்டங்களை கூட வெளிக்காட்டிக்கிடாமல் இருக்குது. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சிரமம் எல்லாத்துக்கும் தான் வரும், சரிக்கிட்டலாம். நல்லா பார்த்தீங்களா, இன்பத்தை வந்து எதையுமே இன்பமாக எடுத்துக்கிறது, துன்பத்தை கீழே மறந்து இன்பமாகவே அதை வாழ்ந்து காட்டுறது இந்த மாளவி யோகம், இந்த சுக்கிரன். இந்த யோகம் உள்ள விட்டு அது இருக்கும். இதில் ஏதாவது முன்பின் இருக்குன்னா கூட கிரகம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த குணம் இல்லாமல் போகாது.
அத்தை வீட்டில் வளர்ந்தேன்பாங்க சிலர். அங்கே பார்த்தா அந்த மாளவிய யோகம். ஏன்னா சுக்கிரனாலே அத்தை. அத்தை எப்படி அதனுடைய அந்த சாராம்சம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, எந்த துறையில் வேணாலும் இறங்கட்டும். இப்போ ஜெயலலிதா ஜாதகத்தில் பாருங்கள், மிதுன லக்கணம் 10ல் சுக்கிரன், மாளவிய யோகம். கலைத்துறையில் ஒரு ஓங்கி இருந்துச்சா, நல்ல அறிவாற்றல், நிர்வாக திறமை, இப்படி ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும். நிறைய அரசியலில் நிறைய அரசாங்கத்தில் பணிபுரிகிற அதிகாரிகளுக்கு இது இருக்குது. அரசியலில் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இது இருக்குது. சினிமா துறையில் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு இது இருக்குது. மாளவிய யோகம். சுக்கிரனுடைய என்னென்ன சுக்கிரனுடைய குணங்களோ அதை பூரா எழுதுங்க. அதை எழுதி இதில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் இதுக்குள்ளே தான் வரும். ஆடை எப்படி இருக்கும்? சாதாரணமாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். சாதாரண ஆடை உடுத்துவார் ஒரு சிலர், ஆனால் எப்படி இருக்கும்? நீட்டாக. சிலர் பாருங்க சிம்பிளாக தான் எடுப்பாங்க, அயன் பண்ணி தேய்ச்சி நீட்டாக. பார்த்துருக்கீங்களா? அந்த சுக்கிரனுடைய காரவத்துவம் அவனை அப்படி கையை பிடிச்சி கூட்டு போய்கிட்டே இருக்கும். பெண் பிள்ளைகள் மேலே பிரியமாக இருப்பாங்க, செல்லமாக வளர்ப்பாங்க. பெரிய ஃபைனான்சியர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, பேங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் ரொம்ப நல்ல ஒரு அமைப்புனாச்சு இந்த மாளவிய யோகம். மாளவிய யோகம் நல்ல அமைப்பு. நிச்சயமா. இது இந்த திசை வரலையே அப்படின்னா இது எங்க கேட்க வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, இது எங்க உட்கார்ந்துருக்கு அல்லது எங்க பாக்குது. இப்ப மீனத்துல தனுசு லக்கணத்துக்கு 4ல் மீனத்துல வந்து உச்ச சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர தசை இல்லைன்னா உட்கார்ந்த வீடு குரு திசையிலையோ பார்த்த வீடு புதனுடைய திசையில கூட கொடுத்துரும். எப்படியாவது அது கொடுத்துரும், நின்ற நட்சத்திரத்தின் மூலமாவது கொடுத்துரும். சார், உங்க ஜாதகத்தில் உள்ள யோகங்களை நீங்க அனுபவிச்சே தீருவீங்க, அதை கொடுத்தே தீரும். அறிவாற்றல் கிரகம் சுக்கிரன் பலம் பெற்று விட்டால் அறிவாற்றல் உண்டு. ஏன்னா நம்ம உறவுகள் கேட்பாங்க, ஐயா இது சொல்றீங்க எனக்கு வரவே இல்லைங்கய்யா, நீங்க சொல்றது நடக்கலேம்பாங்க. அது தசை வரணுமா, வந்தாத்தான் நடக்குமான்னு கேட்பாங்க. இப்போ நீ சொன்னது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது வரும்போது உண்டு, இல்லாமல் போகாது. இல்லாட்டி அந்த யோகமே இருக்காது. அந்த யோகமே இருக்காது. ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் உங்களை வந்து சேரும். தோஷங்கள் எப்படி வருது? இது கஷ்டப்பட்டே, ஆமா சார் இப்போ வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு நேரமே வரல சாருங்க. அப்போ தோஷம் வேலை செய்யுது, அப்போ யோகமும் வேலை செய்யும். தோஷம் வேலை செய்யுதுல, அப்போ யோகம் வேலை செய்யும். அப்போ தான் அது கொடுக்காம விடாது. அதை பார்த்து நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி உயர ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் இந்த புதன் வளர்த்தவங்க, இந்த சுக்கிரன் வளர்த்தவங்கெல்லாம் பாருங்க, ஒரு பேப்பர் பேனாவோட வந்து குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும். ஆமாம், நான் பார்த்தப்ப நிறைய பேர் டைரி எடுத்து வந்துருவாங்க, ஒரு பாயிண்ட் போட்டு எழுதிக்கிறாங்க. உங்கள்கிட்ட பார்க்க வருவாங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணணும், நான் எப்படி போகணும்பாங்க. சுக்கிரன் அறிவு கரகம், சரி இப்படி இருக்குது அதுக்கு தக்கன போகணும். சார், நம்ம யோகங்களை பார்க்கணும். யோகம் இருக்குன்னு நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது. ஜோதிடம்ங்கிறது ஒரு ஊக்கம். எல்லா மனிதனுக்கும் ஒரு ஊக்கம் வேணும். வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா ஒவ்வொருத்தர் வெற்றிக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அது மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம், அல்லது ஒரு கடவுளை வணங்கி இந்த கடவுளை வணங்க அப்புறம் தான் உயரம் வந்துருக்கலாம். தெய்வத்தை வணங்கிட்டு அது பார்த்துக்கிடும்னு நம்ம வந்தால் ஜெயிக்க முடியாது. தெய்வத்தை பார்த்துட்டோம், நம்ம உழைக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம நினைச்சோம்னா இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சிருச்சு, எதிர்காலம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட், இவ்வளோதான். சுக்கிரன் தனிச்சிருக்கப்ப நீங்கள் சொல்கிற பலன் ஓகேனாச்சு. சுக்கிரனோட ஒரு பாவிகளோ இல்லை ஒரு சுபரோ இருந்தால் எப்போ இருக்கணும்னாச்சு? ஆனாச்சி சுக்கிரனோட ஒரு பாவிகள் இருக்குது அப்படின்னா அந்த கால அளவுகளில் வேணால் மாறுமோனாச்சு, இல்லாமல் போகாது. ஆனாச்சு அதான சொல்கிறேன்ல, ஒரு யோகம் தடைப்படுதுன்னா அதுக்கு யார் காரணம்? பாவி காரணம். அப்போ சுபர் வந்து தடையை கொடுத்து முடிச்சிட்டாருன்னா அப்புறம் இவர் வேலையை செஞ்சு தானே ஆகணும். அதுதான் சொல்கிறேன், யோகம் எப்போ கிடைக்குங்கிறது தான் நம்ம பூர்வ புண்ணிய பலன். 5ஆம் இடம் ஈஸியாக கிடைச்சிருச்சு, சிலர் படாத பாடுபட்டு கிடைச்சிருச்சு, ஆனால் கிடைச்சி நான் ஒரே எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தர். நான் 2 டைம் 3 டைம் எழுதி பாஸ் ஆனேன்னு சொல்லுவான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் சார், நான் நல்லா இருந்து டவுன் ஆகி மேலே வந்தேன் சார். எப்படியோ ரிசல்ட் உயர்ந்துருவாங்க. அது சிரமப்பட்டு உயர்ந்தாங்களா ஈஸியாக உயர்றாங்களா, அங்கே தான் பிரச்சனை. ஒருத்தர் நம்ம ஊரில் நல்லா சம்பாதிக்கிறார், ஒருத்தர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறார். 2 பேருக்குமே வருமானம் தான், 2 பேருக்குமே ஜீவனை குடும்பத்தை காப்பாற்றணும், 2 பேருக்குமே வருமானம் தான். இவர் அமைப்பு வெளியூர் போய் செய்யணும் இருக்கு, இவர் அமைப்பு உள்ளூர் செய்யணும். ஆனால் 2 பேருக்குமே அந்த வருமானம்ங்கிறது, 2 பேருக்குமே அந்த குடும்பம், 2 பேருக்குமே அந்த கொடுத்துரும். எங்க எப்பங்கிறது மட்டும்தான் கிரக இணைவுகள். சூப்பர் சூப்பர். ஜாதகத்தில் பிறக்கும் போது என்னவோ அது வந்தே தீரும். இவ்வளவு காலம் நீ சாமியை நம்ப மாட்டாங்க சிலர், இவ்வளவு காலம் ஜோசியத்தை பிடிக்காது, ஒரு குறிப்பிட்ட காலம் அது பின்னாடி போவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஜாதகம் ஜோதிடம் கடவுள்னு போவாங்க, மத்தியம வயசுக்கு மேலே வெறுத்து வெளியே வந்துருவாங்க. இவங்க முன்ன கூடி இல்லைங்கிறாங்க, இவங்க முதல்ல இருக்குங்க. இவ்வளவுதான். நிச்சயமா நச்சு, நெஞ்சாத நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுவேன். வணக்கம்.